இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயா பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பாயா பண்றதுக்கு தேவையான அளவு ஆட்டுக்கால், ஒரு வெங்காயம் குட்டியா கட் பண்ணியிருக்கேன், நெய், தேங்காய் பால் ஆப்ஷனல், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதில் நான் பாயா மசாலா வாங்கியிருக்கேன். இது கடையில் வாங்கினது. சிம்பிளாக அண்ட் ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் கடையில் வாங்கின பாயா மசாலா யூஸ் பண்ணுறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு லைம், 3 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கிராம்பு, 2 பே லீஃப், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இந்த பாயை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் இத்தனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடவே நம்ம வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். போட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்குவோம். பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம பச்சை மிளகாய் போடுறோம். கூடவே ஒரு 4 ஸ்பூன் மசாலா. ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கால் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக 4 ஸ்பூன் மசாலா போடுறேன். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா போட்டுக்கோங்க. இதோடவே உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். மசாலா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஆட்டுக்காலையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணலாம். மசாலாவோட இந்த ஆட்டுக்கால் மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றலாம். ஆட்டுக்கால் நீங்கள் சுட்ட ஆட்டுக்கால் வாங்கினீங்கன்னா முடி இருக்காது. மற்றபடி ரெகுலரான வாங்கினீங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த மசாலா இதெல்லாம் முடியெல்லாம் ஆட்டுக்காலில் ஒட்டி இருக்கும். அதுக்காக நல்லா க்ளீன் பண்ணி போடுங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 20 விசிலுக்கு வேக விடுவோம். 10 விசில் ஹை ஃப்ளேம்லையும் 10 விசில் மீடியம் ஃப்ளேம்லையும் நம்ம ஒரு 20 விசிலுக்கு இதை வேக வைப்போம். இப்போ 20 விசில் வச்சு நம்ம எடுத்துருக்க பாயா ரெடி. இது ஏன் 20 விசில் நம்ம வச்சோன்னா, யூஸ்வலாக பாயா ஒரு 2 மணி நேரமாவது மினிமம் நம்ம வேக வச்சாதான் இந்த ஆட்டுக்காலில் இருக்கிற சத்தெல்லாம் இறங்கி பாயா நல்லா வரும். நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக குக்கரில் ஒரு 20 விசில் வச்சுருந்ததுனால இந்த எலும்பெல்லாம் நல்லா வெந்து இதோட சத்தெல்லாம் இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக விரும்புகிறவங்க இதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பால் இல்லைன்னா கொஞ்சம் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பால் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வேக வைக்க போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு காரமோ உப்போ எக்ஸ்ட்ரா தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா இதில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஈஸியான டேஸ்டியான பாயா ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் லைம் புழிஞ்சு சர்வ் பண்ணலாம். இது சப்பாத்தி, ஆப்பம், பரோட்டா, நான், தோசை எது கூட வேணால் சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.